அதுதாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யோசேப்பு சொன்னது போல சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னது கர்த்தர் தான். அவன் எந்த அளவு தேவனை விட்டு விலகாமல் தேவனுடைய பிரசன்னத்திலே நிறைந்திருந்திருந்தால் அவனுடைய பேச்சிலே எந்தவித குழப்பமும் சந்தேகமும் இல்லாமல் பேசுகிறான். யோசேப்பு தன் தனிமையான சூழ்நிலையிலும் சிறையிருப்பின் நாட்களிலும் கவலைப்படாதப்பா, நீ சீக்கிரமே விடுதலையாகி வெளியே வந்துடுவ அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு கூட ஒரு ஆள் இல்ல. அந்த சூழ்நிலையில கூட அவனை பற்றி யாரும் விசாரிக்காத சூழ்நிலை, அவனை பற்றி கவலைப்படாத சூழ்நிலையில கூட கர்த்தரை மட்டுமே தன் முழு இருதயத்தோடும் விசுவாசத்தோடும் உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறான். நாமும் கூட இன்றைக்கு யோசேப்பை போல தனிமையான சூழ்நிலையாக இருந்தாலும், நம்மை சுற்றி யாரும் இல்லாத சூழ்நிலையாக இருந்தாலும், நம்ம எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில இருந்தாலும், நம்முடைய முழு நம்பிக்கையும் நம்முடைய முழு விசுவாசமும் கர்த்தர் மேல மட்டும் இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கைய வெற்றிகரமா நம்மளால வாழ முடியும். உங்கள் இருதயங்களை தேற்றுவதற்கான வெறும் வார்த்தை அல்ல இது. இதுதான் சத்தியம். அவரை மட்டுமே உறுதியாக பற்றி கொண்டால் நீங்கள் எந்த குழப்பமும் சந்தேகமும் இல்லாமல் உங்கள் வேலைகளை செய்யலாம். கர்த்தர் உங்களோடு கூட